Hey hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பார்க்கிறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சரண் கணினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்ப கணினும் கொஞ்சம் மெதுவா பண்ணுதான்னு சொல்ல, நீ கால் ஆட்டாம இருன்னு சரண் சொல்றான். தென் ரெண்டு பேரும் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் பாத்துக்க அவங்கள பக்கத்துல இருந்து சக்கரி பாத்துட்டு இருக்கான். அப்ப கணினோட அப்பா அங்க வரவும் கணின் என்னைக்கு ட்ரை பண்றான். பட் இவரோ பரவாயில்ல உட்காருன்னு சொல்லிட்டு என்ன நடந்துடுன்னு சரண் கிட்ட கேட்க, இவனும் ட்ரைனிங் அப்ப இளவரசருக்கு சின்னதா அடிபட்டுருச்சுன்னு சொல்றான். அடிக்கடி இவரோ அப்ப டாக்டரை வர சொல்லுங்கன்னு சொல்ல, இது அந்த அளவுக்கு பெரிய அடிலாம் இல்லப்பான்னு கணின் சொல்றான். தென் சரணும் இளவரசர் கீழே விழுந்ததுல அவரோட கால் சுடுக்கிக்குச்சு, சோ நான் அதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்ல, அடிக்கடி இவரும் அப்பனா ஓகே கணின் இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நீ இன்னைக்கான ட்ரைனிங்க ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு நான் என் பையன் கூட தனியா பேசணும்னு சொல்ல, சரணும் சக்கரியும் அங்க ரெண்டு வெளியே போறாங்க. தென் இவரு கணின் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, கணின் இந்த காம்படிஷன் அசவாட் எவிடன்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது, ஆனா நீ அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமானவன்னு சொல்லிட்டு நீ மறுபடியும் கஷ்டப்படுறத நான் பார்க்க கூடாதுன்னு சொல்ல, இவனும் நான் இதுக்கப்புறம் கேர்ஃபுல்லா இருக்கிறேன்பான்னு சொல்றான். அடிக்கடி இவரோ இதுக்கப்புறம் நீ எது பண்றதா இருந்தாலும் அதை பொறுமையா யோசிச்சு பண்ணுன்னு சொல்லிட்டு இவரு கணினோட காலை பாட்டு நல்லவேளை பெரிய அடியா படலன்னு சொல்றாரு. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கணின் அவனோட ரூம்ல கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இருக்க, அவனுக்கு பக்கத்துல சக்கரியும் சரணும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப கணினும் கண்ணாடி வழியா அவங்கள பாத்துட்டு இப்ப ஏதாச்சும் பண்ணி ஆகணுமேன்னு நினைச்சு இவன் ஏந்திச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். தென் இவன் சரண் நம்மள வந்து பிடிப்பான்னு நினைச்சு கீழே விழ போக, சரணுக்கு முன்னாடியே சக்கரி வந்து கணினை பிடிச்சிடுறான். தென் இங்க வந்து உட்காருங்க இளவரசேன்னு சக்கரி கணினை உட்கார வைக்க, கணினும் இப்ப எனக்கு ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லி சக்கரி அங்க ரெண்டு அனுப்பி விடுறான். இப்ப அந்த ரூம்ல கணினும் சரணும் மட்டும்தான் இருக்காங்க. அப்ப இவன் சரணை பாக்க சரணும் இவனை பாக்குறான். தென் சரண் கணின் கிட்ட வர பாக்க அதுக்குள்ள சக்கரி குறுக்க வந்து நின்னுறான். தென் கணினும் நம்ம பிளான் எல்லாம் வீணா போச்சுன்னு நினைக்கிறான். கட் பண்ண அடுத்த நாள் சரண் கணினுக்கு மீனா நகரின் ராஜ்யத்தை பத்தி கிளாஸ் எடுக்கிறான். அந்த ராஜ்யம் முட்டுக்களுக்கு பேர் போனது, அதுலயும் முக்கியமா டார்க் சாம்பைன் முட்டைகளுக்கு பேர் போனதுன்னு சொல்ல, கணின் அந்த முட்டையோட போட்டோவை பார்த்துட்டு இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்லன்னு கேட்க, சரணும் ஆமா டார்க் சாம்பைன் முட்டைகள் தான் இருக்கிறதுலயே எக்ஸ்பென்சிவ்னு சொல்றான். அடி கேட்டு கணினும் அப்ப மீனா நகரின் இங்க இருந்து தூரமா இருக்கான்னு கேட்க, இல்ல அதுதான் டாவின் சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, டாவின் சிட்டிக்கு அடுத்து அங்கதான் அதிகமான பாப்புலேஷன் இருக்குன்னு சரண் சொல்ல, அடி கேட்டு கணினும் எனக்கு அந்த டார்க் சாம்பைன் முட்டை நேர்ல பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல, அது இங்க இருக்கிற ட்ரெஷர் ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன்னு சரண் சொல்றான். அதுக்கு கணினும் எனக்கு டாட்டாவோடதோ இல்ல அசவாட் எவிடன்ஸோடதோ பார்க்க விருப்பம் இல்ல, நான் எல்லாருக்கும் ஆக்சஸ் இருக்கிற இடத்துல போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் டைம் இருக்கு, சோ நம்ம மீனா நகரினுக்கு போய் பாத்துட்டு வரலான்னு சொல்ல, சரணும் ஆனா இப்பதான் உன்னோட கால் சரியா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு கணினும் அதான் சரியாயிருச்சுல்ல, இப்ப என்னால நடக்க முடியும் நீயே பாருன்னு முன்னாடி சுட்டி காட்டுறான். தென் இவன் சரண் கிட்ட வந்து பிளீஸ் என்ன கூட்டிட்டு போன கியூட்டா கேட்க, சரணும் நீ அதை வெளியே போய் பார்க்க ஆசைப்பட்டா அதை நீ யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஷாப்ல தான் பார்க்க முடியும்னு சொல்ல, அதை கேட்ட உடனே கணின் ஓகே சொல்லிட்டு, சக்கரி நான் யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன், சரண் என் கூட வரான், சோ நீ என் கூட வர வேண்டாம் ஓகேவான்னு கேட்டுட்டு இவன் திரும்பி சரணை பார்த்துட்டு சக்கரி நம்ம போலான்னு சொல்லிட்டான், சோ வா நம்ம போலான்னு அவனை கூப்பிடுறான். கட் பண்ணா இப்ப இவங்க யூனிவர்சிட்டிக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப கணின் காரை விட்டு இறங்குனதும் வேகமா நடந்து போக, இளவரசி மெதுவா நடங்குன்னு சரண் சொல்றான். அப்ப இவனும் நான் மெதுவா நடந்தா நீ என் கூட கேஷுவலா பேசுவியான்னு கேட்க, அடுக்க சரணும் அது என்னால முடியாதுன்னு சொல்ல, அப்ப என்னாலயும் முடியாதுன்ற மாதிரி கணின் சிரிச்சுட்டு அங்க ரெண்டு வேகமா போறான். அண்ட் சரணும் இளவரசரின்னு கூப்பிட்டு அவன் பின்னாடி போறான். இப்ப இவங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்ப கணின் இந்த ஃபுட் ஸ்டால பாட்டு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சரண் கிட்ட கேட்க, சரண் அந்த ஃபுட்டோட டேஸ்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறமா கணின் அந்த ஃபுட் ஸ்டால் கிட்ட போயிட்டு ஒரு செட் வாங்குறான். தென் இவங்க ஒரு இடத்துல உட்காந்து கணின் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உனக்கு வேணுமான்னு சரண் கிட்ட கேக்குறான். அதுக்கு சரண் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடியே நீ ஆல்ரெடி இதை டேஸ்ட் பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும், பட் இப்ப எனக்காக சாப்பிடுறியான்னு கேட்க, சரணும் அவங்கள யாராச்சும் பாக்குறாங்களான்னு சுத்தி பார்த்துட்டு சாப்பிடுறான். அதுக்கப்புறமா கணினும் நீ எப்ப பாரு உம்முனே இருக்காத கொஞ்சமாச்சும் ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிக்க வர, இந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சரண் பின்னாடி நகர்ந்து போறான். அப்பவும் கணின் அவனை விடாம அவன் கண்ணத்தை பிடிச்சு இது ஒண்ணும் வலிக்காது இப்ப ஸ்மைல் பண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி ஸ்மைல் பண்ணணும்னு தெரியுமான்னு கேட்டு இவன் ஸ்மைல் பண்ணி காட்ட, சரணும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்றான். அதுக்கப்புறம் கணினும் அவ்வளவுதான்னு சொல்லி சரணோட கணத்துல ரெண்டு கை எடுத்துட்டு வா போலான்னு அங்க ரெண்டு இஞ்சி போறான். அதுக்கப்புறமா இவங்க இந்த முட்டை இருக்கிற ஷாப்புக்கு வராங்க. இங்க வந்துட்டு அங்க இருக்கிற எல்லா முட்டுகளையும் கணின் பாக்குறான். பட் இவன் தேடுற அந்த டார்க் சாம்பைன் முட்டுகளை மட்டும் காணோம். அதனால இவனும் அந்த ஸ்டாஃப் கிட்ட டார்க் சாம்பைன் முட்டை இல்லையான்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணும் இளவரசி இப்ப அந்த முட்டுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு, சோ அதை அட்வான்ஸா ஆர்டர் பண்ணாதான் கிடைக்கும்னு சொல்ல, சரணும் நம்ம அதை ஆர்டர் பண்ணலாமா இளவரசின்னு கேக்குறான். அதுக்கு கணினும் இவ்வளவு தூரம் வந்துட்டு வேஸ்டா போயிருச்சுன்னு சொல்ல, உனக்கு இப்ப அதை பாட்டே ஆகணும்னா எனக்கு ஒரு இடம் தெரியும்னு சரண் சொல்றான். தென் இவன் கணினை இவனோட மேன்ஷனுக்கு கூட்டிட்டு வரான். இதுதான் பீட்டாக் தேவாவோட மேன்ஷன் சொல்ல, கணின் அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடத்துல நீயும் உன்னோட பட்லர் மட்டும் தான் இருக்கீங்களான்னு கேட்க, சரணும் இந்த மேன்ஷன் எமிலி உருவான காலகட்டத்துல கெட்ட
சொல்லப்பட்டது. விடாக் டேவாஸ் பல வருஷமா அசவாட் எவிடன்ஸ்க்கு ராயல் கார்ட்ஸா இருந்துட்டு வராங்கன்னு சொல்றான். அதை கேட்டு கனினோ ராயல் கார்ட்ஸான்னு கேட்டுட்டு, ஓ அதனாலதான் நீ மத்தவங்க முன்னாடி ஃபென்சிங் பண்ண மாட்டேன்னு சொன்னியான்னு கேட்க, சரணும் ஆமா ராயல் கார்ட்ஸ் என்னைக்கோ அவங்களோட பவர்ஸ அவங்களோட எதிரிங்க கண் முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறமா இந்த வழியா வான இவன் கனினை உள்ள கூட்டிட்டு போறான். தென் இப்ப இவங்க இந்த பெயிண்டிங் ரூமுக்கு வந்ததும், இந்த ரூம்ல தான் நான் அதிகமா இருப்பேன், இங்க உட்காந்து பெயிண்டிங் பண்ணிட்டு இருப்பேன்னு சரண் சொல்ல, அடிக்கடி கனினோ நீ மட்டும் இதை சொல்லலனா நான் இதை ஒரு ஆர்ட் கேலரின்னு நினைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு, இது எல்லாத்தையுமே நீ மட்டும் தான் பெயிண்ட் பண்ணியான்னு கேட்க, இங்க இருக்கிற மேக்ஸிமம் பெயிண்டிங்ஸ் நான் பண்ணதுதான், பட் சில பெயிண்டிங்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பெயிண்டிங் என்னோட அம்மா பண்ணதுன்னு இதை காட்டுறான். அதை பார்த்து கனினோ அப்போ ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் நல்லா பெயிண்டிங் பண்ணுவாங்களான்னு கேட்க, சரணும் அப்படிலாம் இல்ல எனக்கு பெயிண்டிங் பண்றது பிடிச்சிருக்கனால அதை பண்றேன்னு சொல்றான். அப்ப கனின் நீ எனக்கும் இதை சொல்லி கொடுன்னு கேட்க, அது சரியா வரும்னு எனக்கு தோணலன்னு சரண் சொல்றான். அண்ட் அவன் கூட சேர்ந்து கனினும் சொல்லி சிரிச்சுட்டு, அது எனக்கே தெரியும் பட் நீ கேட்டா எனக்கு ஓகேடான்னு சொல்லிட்டு இவன் மற்ற பெயிண்டிங்ஸ பார்க்க உள்ள போக, சரண் அவனை ஸ்டாப் பண்ணி இது என்னோட பிரைவேட் ஸ்பேஸ், சோ இந்த இடத்துக்குள்ள நீங்க போறது சரியா இருக்காது, அதனால இந்த பக்கமா வாங்கன்னு சொல்ல, அதுக்கு கனினோ ஏன் நான் இந்த ரூம்ல இருக்க முடியாதா, எனக்கு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் எதையும் டேமேஜ் பண்ணிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கியூட்டா கனசு வெட்டி கேட்க, சரணோ சரி இங்க வெயிட் பண்ணு நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன்னு அங்க இருந்து போறான். தென் கனினோ ஒவ்வொரு பெயிண்டிங்கா பாத்துட்டு வந்துட்டு இந்த பெயிண்டிங்க பாக்குறான். இதே இவன் தொட்டு பாக்கலான்னு அவன் கைய கிட்ட கொண்டு போக, அதுக்குள்ள சரண் அங்க வந்துடுறான். அதனால கனினோ அவன் கையை இறக்கிட்டு நீ என்ன கொண்டு வந்திருக்கன்னு கேட்க, சரணும் அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி காட்டுறான். அண்ட் அதுக்குள்ள நிறைய வகையான முட்டுகள் இருக்கு, இது எல்லாமே என்னோட அம்மாவோடது, அவங்களுக்கு இந்த மாதிரி முட்டுக்களை கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவன் ஒரு வெள்ளை கலர் முட்டை எடுத்து காட்டி, இதுல இருந்து தான் இந்த கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, இது என்னோட அப்பா என்னோட அம்மாக்கு கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்ல, கனினும் அதை பார்த்துட்டு அதோட மீனிங்க சொல்றான். அதாவது பியூரிட்டி, சின்சியாரிட்டி, அப்புறம் ஃப்ரீடம் அண்ட் லாயல்டி. அதை கேட்டதுக்கு அப்புறமா சரண் அந்த பாக்ஸ்ல இருந்து இதுதான் நீ கேட்ட டார்க் சாம்பியன் முட்டைன்னு எடுத்து காட்ட, கனினோட பாட்டு இது செம்ம அழகா இருக்குன்னு சொல்றான். இது சரணோட அம்மா அப்பாவோட வெட்டிங் ரிங், இது என்னோட அப்பா என்னோட அம்மாக்காக கஸ்டமைஸ் பண்ணி அவங்களோட வெட்டிங் டேக்கு கொடுத்தாருன்னு சொல்ல, அதை கேட்டு கனினும் அவரு ரொம்ப ரொமான்டிக்கா இருந்திருக்காருன்னு சொல்றான். தென் சரண் அவனோட கையை பிடிக்கலாமான்னு கேட்டுட்டு இவான் ரிங்க கனினோட கையில வைக்கிறான். நீ இப்ப இந்த முட்டை நேர்ல பாத்துட்ட, சோ இது எப்படி இருக்கு உனக்கும் ஒன்னு ஆர்டர் பண்ணட்டுமான்னு கேட்க, கனினும் அதை பாத்துட்டு எனக்கும் ஒண்ணு வேணும்னு சொல்றான். அதை கேட்டு சரணும் சரி அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இவனும் நான் மீனா நகரனுக்கு போயிட்டு அதை நானே என் கண்ணால பாத்து வாங்கணும்னு சொல்றான். அதனால சரணும் ஓகே சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் உனங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். கற்பனா இப்ப சோசியல் மீடியால கனினும் சரணும் மார்க்கெட்டுக்கு போன விஷயம் தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. அதே எல்லாத்தையும் ரமில் உட்காந்து பாத்துட்டு இந்த மக்கள் கனினுக்கு ஓவரா ஹைப் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த டேப பெட்ல தூக்கி போட, பேட்டாய் அவன் பக்கத்துல இருந்து உட்காந்து அந்த போட்டோஸ பாத்துட்டு நீ எடுக்காக இன்னும் பிரின்ஸ் கனினோட பேக்ரவுண்ட செக் பண்ணாம இருக்க, நீ அவனுக்கு எதிரா யூஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிக்கலாம்னு கேட்க, ரமிலும் இப்ப என்ன உனக்கு சரணும் கனினும் டேட்டிங் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கணும், அதனால தானே என்கிட்ட இப்படி வந்து சொல்றேன்னு கேட்டுட்டு அவங்க டேட்டிங் பண்றது உண்மையா இருந்தா என்ன நீ அப்செட் ஆயிருவியான்னு கேட்க, பேட்டாயோ எனக்கு இதுல அப்செட் ஆறதுக்கு எந்த காரணமும் இல்ல, ஏன்னா நான் பிரின்ஸ் ரமிலுக்கு சொந்தமானவன்னு சொல்ல, ரமிலும் பேட்டாய் கிட்ட வந்துட்டு நீ உண்மையாதான் சொல்றியான்னு கேக்குறான். அதுக்கு பேட்டாயும் அதுல உனக்கு என்ன சந்தேகம்ன்ற மாதிரி பாட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அந்த பெட் பக்கத்துல இருக்கிற ட்ராயரை ஓபன் பண்ண, அதுல பிடிஎஸ்எம்க்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து பேட்டாய் கண்ண கட்டுற துணியை எடுத்து ரமில் கிட்ட காட்டுறான். கட் பண்ணா நெக்ஸ்ட் டே கனின் பேலஸ்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அவனுக்கு எதிரில அங்க பிரின்ஸ் வசின் வராரு. அவரு கனினை பார்த்ததும் நீ எப்படி இருக்க, நீ பேலஸ்ல வாழ்றதுக்கு பழகிட்டியான்னு கேட்க, கனினும் ஆமா இளவரசரின்னு சொல்றான். நான் இன்னைக்கு இங்க ராஜாவை பாட்டு அவருக்கு சில பறவைகளோட கூட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு நீ இதுல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறியான்னு கேட்க, கனினும் பரவாயில்ல இளவரசரி எனக்கு வேண்டாம், எனக்கு இத சாப்பிட்டு எல்லாம் பழக்கம் இல்லைன்னு சொல்றான். அதை கேட்டு இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டா அது என்கிட்ட கேக்குறதுக்கு தயங்காடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லாத்தையும் விட அசவாட் எவிடன்ஸ் ஒரு சூரியன் மாதிரி எப்பவும் மீனா நகரனுக்கு மேலதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி இப்ப நான் போயிட்டு மகாராஜாவை பாத்துட்டு வரேன்னு அங்க இருந்து போறாரு. கற்பனா இப்ப கனின் டைனிங் டேபிள்ல உட்காந்து அவனோட ஐபேட பாத்துட்டு இருக்கான். அப்புறம் இவட டேபிள்ல வச்சுட்டு அந்த பிஸ்கெட்டை சாப்பிடறதுக்காக இவன் ஸ்பூன் எடுக்கிறான். தென் இதை நம்ம கையில சாப்பிட்டா என்னன்னு நினைச்சிட்டு பக்கத்துல ராயல் மெம்பர்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு சுத்தி பார்த்துட்டு இவன் அந்த பிஸ்கெட்டை கையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த நேரத்துல சரண் அங்க வரவும் இவன் உடனே அந்த பிஸ்கெட்டை பிளேட்ல வச்சிடறான். அப்புறம் இவன் சரண் கிட்ட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு மறுபடியும் அந்த மார்க்கெட்டுக்கு போகணும் என்ன கூட்டிட்டு போன்னு சொல்ல, சரணும் இன்னைக்கு நம்மளால அங்க போக முடியாது, இன்னைக்கு உங்களோட கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபென்சிங் ட்ரைனிங்கும் ஆர்ச்சரி ட்ரைனிங்கும் இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டு கனினோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு விஷயம் இன்னைக்கு நான் பிரின்ஸ் வசீனை பார்த்தேன், அவரு என்கிட்ட அசவாட் எவிடன்ஸ் ஒரு சூரியன் மாதிரி எப்பவும் மீனா நகரனுக்கு மேல இருப்பாங்கன்னு சொன்னாரு. இதை கேக்குறப்ப உனக்கு வியர்டா ஃபீல் ஆகுதான்னு கேட்க, அதுக்கு சரணம் மேபி பிரின்ஸ் வசீன் மீனா நகரின் எப்பவும் அசவாட் எவிடன்ஸ்க்கு லாயலா இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா மறுபடியும் அசவாட் எவிடன்ஸ் ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அது மூலியமா மீனா நகரினுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்ல, அது என்ன பெனிஃபிட்னு கனின் கேக்குறான். அதுக்கு சரணம் ஒரு தடவை மீனா நகரினுக்கு முட்டுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது,
அப்ப அசவாட் எவிடன்ஸ் அந்த முட்டுக்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு பட்ஜெட்டை அலோகேட் பண்ணாங்க. சோ இப்ப பிரின்ஸ் டரியன் ராஜாவா ஆனாருன்னா மீனா நகரனுக்கு அந்த பட்ஜெட் போய்கிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அண்ட் இதோட பிரின்ஸ் வசினுக்கு வாரிசு இல்லாதனால அவரு உங்க மேல இருக்கிற பாசத்துலதான் இப்படி சொல்லிருப்பாருன்னு சரண் சொல்றான். அதை கேட்டு கனின் ஸ்மைல் பண்ணிட்டு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சுது ப்ரொஃபசர், நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேனே தெரியலன்னு சொல்றான். கட் பண்ணா இப்ப சரண் கனினுக்கு ஆர்ச்சரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். அடை முடிச்சதுக்கு அப்புறமா இவங்க ஃபென்சிங் ட்ரைனிங்கும் பண்றாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கனின் அவனோட ரூம்ல கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு இந்த எல்லோ கலர் முட்டை எடுத்து பாத்துட்டு இருக்கான். இந்த முட்டோட மீனிங் ஃப்ரெண்ட்ஷிப். அதனால சரண் கனின் கிட்ட இதை நீயே வச்சுக்கோன்னு இதை தரான். அதுக்கப்புறமா இவன் சரண் கிட்ட நீ என்ன மீனா நகரனுக்கு கூட்டிட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்க, அதை மறந்துடாதுன்னு சொல்ல சரணும் நான் என்னோட ப்ராமிஸ காப்பாட்டுவேன்னு சொல்றான். அதை கேட்டு கனினும் சரண் கிட்ட குட் நைட் சொல்றான். அண்ட் இது எல்லாத்தையும் இப்ப கனின் இங்க உட்காந்து நினைச்சு பாத்துட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் சரண் கனினுக்கு அகைன் ஆர்ச்சரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க கனினும் லவ் சிம்பிள் காட்டி விளையாடிட்டு இருக்கான். அப்ப சரணும் ஒழுங்கா போக்கஸ் பண்ண கனின்னு சொல்ல இவனும் கரெக்டா ஏம் பண்ணி அந்த போர்ட்ல அடிச்சிடுறான். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இங்க வேடிஸ் பார்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இந்த பையன் இவன் கிட்ட வந்து நீ தேடிட்டு இருந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க இவனும் ஹே நீ இங்கேயா ஒர்க் பண்றன்னு கேக்குறான். அதுக்கு இந்த பையனும் உனக்கு பாட்டா எப்படி தெரியுதுன்னு கேட்டுட்டு சரி நீ அந்த ஆளு கண்டுபிடிச்சிட்டியா இல்லையான்னு கேட்க வேடிஸும் இன்னும் இல்லன்னு சொல்றான். அதுக்கு அந்த பையனும் நான் அவரை பாட்டேன்னு சொல்ல வேடிஸ் அதை நம்ப மாட்டேன்றான். அதனால இவனும் அப்ப வெயிட் பண்ண நான் என்னோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க ராஜா கேல்வின் கிட்ட இந்த ஹாலிடேஸ்க்கு நீ உன்னோட நாட்டுக்கு திரும்ப போக போறியான்னு கேட்க கேல்வினும் இல்ல நான் இங்கதான் என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப கனின் அங்க வர அவனோட தாத்தா ஃபென்சிங் ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டுட்டு கனினை உட்கார சொல்றாரு. தென் இவரு நான் பிரின்ஸ் கேல்வின் கிட்ட பேசிட்டு இருந்தேன், நீயும் இதுல ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்ல நீங்க எதை பத்தி தாத்தா பேசிட்டு இருக்கீங்கன்னு கனின் கேக்குறான். அதுக்கு இவரும் உனக்கும் பிரின்ஸ் கேல்வினுக்கும் ஒரே வயசுதான் ஆகுது, சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க டவிச் மீட்டாக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க, உங்க கூட ஏவாவும் ரமிலும் வருவாங்கன்னு சொல்ல கனினும் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் இவரு சரண் கிட்ட நீ எனக்காக கனினையும் பிரின்ஸ் கேல்வினையும் பத்திரமா பாட்டுக்கோன்னு சொல்ல சரணும் ஓகே மகாராஜான்னு சொல்றான். கற்பனா இப்ப இவங்க எல்லாரும் டவிச் மீட்டாவோட பேலஸ்க்கு வராங்க. இந்த இடம் மற்ற பேலஸ் மாதிரி இல்லாம ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதை பத்தி கனின் சக்ரி கிட்ட கேட்க சக்ரியும் அதுக்கு பதில் சொல்லாம முன்னாடி பாட்டு நடங்கன்னு சிக்னல் காட்டுறான். அண்ட் இவங்களை வெல்கம் பண்றதுக்கு ஏவாவும் அவளோட அப்பாவும் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஏவாவோட அப்பா கனினையும் கேல்வினையும் வெல்கம் பண்ண கனின் அவர்கிட்ட தேங்க்யூ இளவரசரின்னு சொல்றான். அப்புறம் இவரு கேல்வின் கிட்ட நீங்க வேற இடத்துல ஸ்டே பண்றதுக்கு ஆசைப்படுறதா கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஓகேனா நீங்க இங்கேயே ஸ்டே பண்ணலாம், இங்க எல்லா வசதியும் இருக்குன்னு சொல்ல கேல்வினும் நீங்க கேட்டதுக்கு நன்றி இளவரசரே, பட் எனக்கு இந்த மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணி பழக்கம் இல்லைன்னு சொல்றான். அதுக்கு இவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவரு கனின் கிட்ட உன்னோட கெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இருக்கு நீ அங்க போன்னு சொல்லிட்டு இவரு கேல்வினுக்கு இந்த பேலஸ சுத்தி காட்டுறதுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க அங்க ரெண்டு போனதுக்கு அப்புறமா ஏவா கனின் கிட்ட கனின் நீ இந்த பக்கமா வான்னு சொல்லிட்டு பேலஸ்க்கு பின்னாடி கூட்டிட்டு போறா. அண்ட் இங்க ரமிலும் பேட்டாயும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ரமில் இவங்க வரத பார்த்ததும் அவன் பேட்டாய் கிட்ட கனினோட பாப்புலாரிட்டிய யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ஏவா அவன் கூட ஊட்டிட்டு இருக்கா. இத பார்க்கவே கேவலமா இருக்குன்னு சொல்ல அதுக்கு பேட்டாயும் பட் அதை யூஸ் பண்ணி நீயும் உன்னோட பாப்புலாரிட்டிய கொஞ்சம் ஏற்றிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிற கேப்ல ஏவாவும் மற்றவங்களும் இவங்க கிட்ட வந்துடுறாங்க. அப்ப ரமில் ஏவா கிட்ட எனக்கு இப்ப கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைச்சது, அதான் உன்னோட ஆச்சரிய ரேஞ்ச கொஞ்சம் பாட்டுட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல அதுக்கு ஏவாவும் கனினும் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு கேட்க ரமிலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு அப்புறம் இது உன்னோட இடம் நீ என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்றான். அப்ப கேல்வின் அங்க வர ஏவா அவன்கிட்ட நீ பேலஸ சுத்தி பாட்டுட்டியான்னு கேட்டுட்டு நீயும் எங்க கூட சேர்ந்து ஆச்சரிய பண்ண வரியான்னு கேட்க கேல்வினும் கேட்டதுக்கு தேங்க்ஸ் பட் நான் வரலன்னு சொல்லிடுறான். தென் ஏவாவும் உனக்கு வேற ஏதாச்சும் இடத்த போய் சுத்தி பார்க்கணுமா, இந்த இடத்துல சுத்தி பாக்குறதுக்கு ஏகப்பட்ட அழகான இடங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு கேல்வினும் அப்ப நீ ஒரு இடத்த எனக்கு சஜஸ்ட் பண்ணுன்னு சொல்றான். அதுக்கு ஏவாவும் எந்த இடத்த சொல்லலாம்னு யோசிச்சுட்டு இருக்க கனின் எனக்கு ஒரு சூப்பரான இடம் தெரியும் நாம அங்க போலாமான்னு கேக்குறான். அப்ப ஏவா ரமில பாட்டு நீயும் எங்க கூட வா, நிறைய பேரு போனா ஜாலியா இருக்கும்னு சொல்ல ரமிலும் நீ என்ன சொல்றேன்னு பேட்டைய திரும்பி பாக்குறான். அதுக்கு பேட்டாயும் போலான்னு கண்ணிலேயே சிக்னல் காட்ட ரமிலும் ஏவா கிட்ட நாங்க வரோம்னு சொல்றான். அதை கேட்டு ஏவாவும் அப்ப நான் ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணிடுறேன்னு சொல்ல அதை கேட்டு சக்ரி சந்தோஷத்துல கிளாப் பண்றான். அதை பாட்டு கனினும் சக்ரி நீ அங்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடுறான். கற்பனா இப்ப இவங்க எல்லாரும் ஒரு கிளப்புக்கு வந்திருக்காங்க. நான் இங்க வந்த கதை என் அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா நான் அவ்வளவுதானே ஏவா சொல்ல கனினும் நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத இப்ப நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றான். அப்புறம் கனின் அந்த ட்ரிங்கை டேஸ்ட் பண்ணிட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இதோட பேர் என்னன்னு கனின் கேட்க அந்த பார்டெண்டரும் இது ஒரு ஆப்பிள் பேஸ்டு காக்டெயில்னு சொல்றாரு. அதை கேட்டு கேல்வினும் இதோட டேஸ்ட் ரொம்ப யூனிக்கா இருக்கு, இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் எங்களோட நாட்டுல இல்லன்னு சொல்ல அதை கேட்டு ஏவாவும் இது டமிச் மேட்டாவோட ஒரு பெருமையான விஷயம்னு சொல்லிட்டு பட் இது வரைக்கும் நான் இதெல்லாம் ட்ரை பண்ணதே இல்லன்னு சொல்ல கனினும் ஆனா இப்ப நீங்க வந்துட்டல சோ இப்போ உன்னை ட்ரை பண்ணி பாருன்னு சொல்ல ஏவாவும் எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிக்காது, ட்ரிங்க்ஸ் பண்றவங்கள பார்க்கதான் பிடிக்கும்னு சொல்றா. அப்ப கனினும் ஒரு ட்ரிங்க் தானே சும்மா ட்ரை பண்ணுன்னு சொல்ல ஏவாவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சியர்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் கனின் சரண் பக்கம் திரும்பி
அவங்க கூடயும் சியர்ஸ் பண்றான். அந்த நேரத்துல ரமிலும் பேட்டாயும் அங்க வர ஏவா அவங்கள பாட்டு நீங்களும் இங்க வந்துட்டீங்களான்னு கேக்குறா. பட் அதுக்கு ரமிலும் அதான் உன்னால பாக்க முடியலன்னு கேட்டுட்டு அவனும் பேட்டாயும் சரண் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அதுக்கப்புறமா கனின் ஏவா கிட்ட நம்ம டான்ஸ் ஃப்ளோருக்கு போலாமான்னு கேட்க இவளும் எனக்கு டான்ஸ் ஆட வராடுன்னு சொல்றா. அதுக்கு கனினும் பரவாயில்ல நான் ஆடுற மாதிரி ஆடுன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கேல்வின் நீங்களும் எங்க கூட வரீங்களான்னு கேட்க இவனும் இல்ல நான் இங்கே உட்காந்துக்கிறேன்னு சொல்றான். அப்ப ஏவா பேட்டாய் கிட்ட போயிட்டு நீ எங்க கூட வாடான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா. தென் இவங்க 3 பேரும் இங்க வந்து டான்ஸ் ஆட இவங்க 3 பேரும் உட்காந்து வேடிக்கை பாட்டுட்டு இருக்காங்க. அதுல சரண் கனின் டான்ஸ் ஆடுறத பாட்டு லைட்டா ஸ்மைல் பண்ண கனின் இவன் கிட்ட வந்துட்டு இவனையும் டான்ஸ் ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போயிட்டு அவன் கையை பிடிச்சி டான்ஸ் ஆடிட்டு இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் சக்கரி நின்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துல இங்க கேல்வின் அந்த ட்ரிங்க குடிச்சு முடிச்சிட்டு இன்னொரு கிளாஸ ஆர்டர் பண்றான். அண்ட் ரமிலும் பேட்டாய் சரண் பக்கத்துல நின்னு ஆடிட்டு இருக்கிறத பாத்துட்டு அவன் ஏஞ்சி வந்து பேட்டாய் முன்னாடி நிக்க பேட்டாயும் டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணிட்டு ரமில பாக்குறான். அப்ப ரமில் அந்த கிளாஸை கீழே போட்டு உடைச்சிட அங்க இருக்கிற எல்லாரும் டான்ஸ் ஆடுறத ஸ்டாப் பண்ணிட்டு ரமில பாக்குறாங்க. அப்புறம் அவன் அந்த இடத்த விட்டு வெளியே போயிட பேட்டாயும் ரமில் பின்னாடி ஓடி போறான். அவன் போனதுக்கு அப்புறமா மற்றவங்களும் அவங்களோட டான்ஸை கண்டினியூ பண்றாங்க. கட் பண்ணா இங்க பேட்டாய் ரமில கூப்பிட ரமிலும் அவனை பாட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாலன்னு கேக்குறான். அதுக்கு பேட்டாயும் சாரி கேட்டுட்டு நீங்க இப்ப எது வேணாலும் சொல்லுங்க நான் பண்றேன்னு சொல்ல அடை கேட்டதும் ரமில் அவனை கிட்ட இழுத்து கிஸ் பண்ணிட்டு போக பேட்டாயும் ஸ்மைல் பண்ணிட்டு ரமில் பின்னாடி போறான். அதே நேரத்துல இங்க உள்ள கேல்வின் போர்டில தடுமாறி அங்க இருந்து வெளியே போக சக்கரியும் அந்த இடத்துலயே மட்டையாயி கிடக்குறான். அண்ட் இவங்க 3 பேரும் கிளப்பை விட்டு வெளியே வராங்க. அப்ப ஏவா இந்த பிரின்ஸ் கேல்வின் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மள விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்க அவளுக்கு பின்னாடி சரண் கனினை பிடிச்சி கூட்டிட்டு வரான். அப்ப கனினோ என்னாலேயே நடக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க ஏவா சரணை கூப்பிடுறா. எதுக்குன்னு பார்த்தா அவளுக்கு முன்னாடி 2 பேரும் சந்தேகப்படுற மாதிரி நிக்கிறாங்க. அதனால சரணும் ஏவா கிட்ட வந்துட்டு இளவரசி எனக்காக நீங்க பிரின்ஸ் கனினை கொஞ்ச நேரத்துக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு சரண் அந்த 2 பேரு கிட்ட வர அவன் கிட்ட வந்தோட அந்த 2 பேரும் அவனை அடிக்க வராங்க. ஆனா சரண் அந்த 2 பேரையும் அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறமா அந்த இடத்துல மழை பெய்ய ஆரம்பிக்க சரணுக்கும் அவன் சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்து அவனுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வருது. அவனை பார்த்து கனினோ ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனே அவன் சரண் கிட்ட ஓடி வந்து நீ ஓகேவாடான்னு கேட்டு அவனை கான்சியஸ்க்கு கொண்டு வந்துடுறான். அதுக்கப்புறமா 3 பேரும் நம்ம ஹோட்டல் ரூமுக்கு போயிடலான்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. கற்பனா இங்க கனின் சரணை அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அண்ட் இன்னமும் சரண் அந்த பயத்திலேயே தான் இருக்கான். அடப்பட்டு கனினும் நான் அவன் கூடியே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நீ என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட இப்ப இது என்னோட டர்ன் சோ இப்ப நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல அடிக்கேட்டு சரணும் கனினை நிமிட்டு பாத்துட்டு எனக்கு 6 வயசா இருக்கும் போதுன்னு சொல்ல ஆரம்பிக்க இப்ப ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதுல சரணோட அம்மா அவன் கிட்ட ரேன் நீ உன்னை நல்லா பாத்துக்கோ அப்புறம் நீ மகாராஜா சொல்ற கமெண்ட்ஸ் ஒழுங்கா கேட்டு நடந்துக்கோன்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன் பட் நான் கண்டிப்பா திரும்பி வந்துருவேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்க மிஸ்டர் டட்டனாய் இங்க வந்துட்டாருன்னு அவங்களோட பட்லர் வந்து சொல்றாரு. அடிக்கடி அவங்களும் அந்த மலைக்குள்ள அங்க இருந்து கிளம்பி போக சரணும் அம்மா நீங்க எங்க போறீங்கன்னு கேட்டு அழுவுறான். கற்பனா இங்க சரண் கனின் கிட்ட அவங்க நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனா அவங்க கடைசி வரைக்கும் திரும்பி வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண ப்ராமிஸ காப்பாத்தலன்னு சொல்லி அழுக கனினும் அவன் சொல்றத சைலண்டா கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் சரண் எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்னு சொல்ல கனினும் சரி ஓகே இதுக்கு மேல நீ பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ இங்கேயே ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு இவன் சரண் ஆக்ட் பண்ணிட்டு இவனும் அழுகுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்க அப்படியே இவங்க கிஸ் பண்றாங்க. இதோட எபிசோட் 6 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.